வணக்கம், நான் உங்கள் ஜாம்சன் பாலபாரதி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா பெங்களூரில் கம்மசந்திரா, அதாவது எலக்ட்ரான் சிட்டி டோல்கேட் பக்கத்தில் இருக்கோம். இங்கே நம்ம வந்து 2 BHK வீட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா பாருங்கள். இங்கே ஃபுல்லாக கிரே ஒயிட் காம்பினேஷனில் வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப் வித் மிரர் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தோம்னா ஃபுல் செல்ஃப் ப்ளஸ் ஹேங்கர் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஹேங்கர் வேண்டாம், எனக்கு ட்ரெஸ் வைக்கணும்னா ரிமூவல் செல்ஃப் கொடுத்துருக்கோம். செல்ஃப் எடுத்துகிட்டு நீங்கள் ஹேங்கர் பண்ணுறதுனால ஹேங்கர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுலேயே உங்களுக்கு வந்து ட்ராயர் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ட்ராயருமே நம்ம சாஃப்ட் க்ளோஸில் தான் கொடுத்துருக்கோம். ஆர்டினரி சேனல் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்லிட்டிங்கில் பார்த்தோம்னா ஸ்லிட்டிங் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் ஸ்லிட்டிங் தான் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங்கோட டேபிள் இருக்க இந்த ட்ராயர் கூட நம்ம சாஃப்ட் க்ளோஸ் தான் எல்லாமே போட்டிருக்கோம். ப்ளஸ் கஸ்டமர் வந்து இது கஸ்டமைஸாக கேட்டது அவங்க, எனக்கு நான் இந்த சின்ன சின்ன போர்ஷன் வேணும் எனக்கு திங்ஸ் வைக்கிறதுக்காகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக இந்த போர்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கஸ்டமர் இங்கே வந்து நம்ம இருக்கிற பில்லோ பெட்ஷீட் இதெல்லாம் வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக அவங்க ஓப்பன் சைஸ் கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம இது வந்து கிட்ஸ் பெட்ரூம், அதனால தான் பிங்க் ஒயிட் கலர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நம்ம டேபிள் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே உட்காந்து ரைட்டிங் இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக கீபேட் வித்தோடு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்காக இங்கே நம்ம புக்ஸ் ஏதாச்சும் வைக்கிறதுன்னா எல்லாமே இங்கே நம்ம வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கோம். சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம சாஃப்ட் க்ளோஸ் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற சேனல் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சாஃப்ட் க்ளோஸர் தான் போட்டிருக்கோம். சேம் ட்ராயர்லையும் அதே தான். வாங்க கிச்சன் பார்க்கலாம். வாங்க, இங்கே பார்த்தோம்னா நம்ம கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ் உங்களுக்கு நார்மல் டோர் வேணும்னா நார்மல் டோர் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் வேணும்னா கிளாஸ் போடலாம். அதில் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இங்கே சிம்னிக்கு பக்கம் மசாலா பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி சேம் உங்களுக்கு கிளாஸ் டைப் வேணால் கிளாஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் டோர் வேணால் நார்மல் டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிம்னிக்கு மேலே இருக்க எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நமக்கு ஓப்பனாக தெரியும். அது கவர் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே சின்னதாக ஒரு டோர்ஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தோம்னா ரெகுலர் டோர்ஸ் தான், உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக எம்டியை விட்டுருக்கோம். ப்ளஸ் இங்கே நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக செல்ஃப் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கார்னர் எல் டைப் டோர் கொடுத்துட்டு உள்ளவும் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து நம்ம ரிமூவல் பண்ணியிருக்கோம். வேணுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம், திங்ஸ் வைக்கிறது அது மாதிரி தான். இல்லை நம்ம சிலிண்டர் அது மாதிரி வைக்கிறதா இது ஃபுல்லாக எடுத்துடலாம். இங்கே வந்து பிளேட் ட்ராயர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பிளேட் ஸ்டாண்ட் வந்து அப்படின்னா நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணுறதுனாலே வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு இது வேண்டாம் பாத்திரம் வைக்கிறதுனாலே வச்சுக்கலாம். இங்கே அதே மாதிரி நம்ம பிவிசி கட்லரி கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம ஸ்பூன் கரண்டி இது சின்ன சின்ன ஐட்டம் வைக்கிறதுனாலே வச்சுக்கலாம், இல்லை நம்ம கீழே இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது இதுலேயே வைக்கிறதுனாலே வச்சுக்கலாம். 2-in-1 பர்பஸாக கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தோம்னா சிங்கிள் டோர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம டஸ்ட்பின் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். காமிச்சிடுவோம், தெரியுதா? இது நார்மலாக நம்ம மெட்டீரியலில் பண்ண லாஃப்ட். எதுவுமே இங்கே சிமெண்டில் வந்து லாஃப்ட் போடல, எல்லாமே நம்ம மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறது தான். நீங்கள் எம்டியாக கொடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெட்டீரியல் எல்லாமே பண்ணிக்கலாம். அங்கே டிவி ஷோகேஸ் பார்க்கலாம். இது டிவி யூனிட் ப்ளஸ் அட்டாச்மெண்ட்டை நம்ம பூஜை ரூம் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாமே நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணுன்றாங்களோ அவங்களுக்கு நம்ம அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுக்குறோம். ப்ளஸ் செல்ஃப் கொடுத்துட்டு இதில் லைட் கொடுத்துருக்கோம். கரண்ட் இல்லைங்க, அதனால் அதை டிஸ்பிளே பண்ண முடியல. அதே மாதிரி மேலே ஃபுல்லாக லைட் கொடுத்துருக்கோம். இங்கே டிவி ஷோகேஸில் பார்த்தோம்னா எல்லாருமே ரெகுலர் வந்து ஹேண்டில் தான் வைப்பாங்க. இங்கே நாங்கள் நாப் கொடுத்துருக்கோம். எல்லாமே இது வந்து சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கோம், எதுவும் நார்மல் இல்லை. அதே மாதிரி இங்கே அவங்க செட்டப் பாக்ஸ் வைக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் வைக்கிறாங்கன்னா சென்சர் ஒர்க் ஆகணும், அதனால கிளாஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இந்த வந்துடும்.
இங்கே பூஜை ரூம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து WPVCயில் வந்து சிஎன்சி கட்டிங் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் கஸ்டமர் கேட்டு தான். ஒரு பக்கம் நமக்கு விநாயகர் வேணும், ஒரு பக்கம் வந்து முருகனுடைய ஓம் சிம்பிள் வேணும். அதுக்காக அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ இது எல்லாமே ஓனா எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் கஸ்டமர் சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் உள்ளே பார்த்தோம்னா நம்ம ஃபுல் செல்ஃப் கொடுத்துருக்கோம். இங்கே சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்காக இங்கே ஒரு செல்ஃப் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தோம்னா நம்ம இங்கே விளக்கு வைப்போம், கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இங்கே எதுவுமே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் மார்பிள் ஷீட் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் ஷீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த டிவி ஷோகேஸில் பார்க்குறப்ப ஒரு பக்கம் வால் பேனல், இங்கே வந்து மார்பிள் ஷீட் கொடுத்துருக்கோம். லுக் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.